ரொம்ப கோவமா எம்ஜிஆர் கிட்ட சண்டை போடுறதுக்காக போயிருக்காரு சின்னப்ப தேவர். அது எதுக்காகன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர் தான் நடிகர் எம்ஜிஆர். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை அசால்ட்டாக எதிர்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவர். நடிகர் எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே, குடும்ப தலைவன், வேட்டைக்காரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்த சின்னப்ப தேவர். இவருக்கும் எம்ஜிஆருக்கும் இருக்கக்கூடிய நட்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். முதல் முறையாக நடிகர் எம்ஜிஆரை வைத்து சின்னப்ப தேவர் அவர்கள் 1956 தயாரித்த திரைப்படம் தான் தாய்க்கு பின் தாரம். அதனைத் தொடர்ந்து மறுபடியும் எம்ஜிஆருடன் இணைந்து 1961 தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சின்னப்ப தேவர். இதற்கிடையில் இவங்க 2 பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக 2 பேரும் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா, தாய்க்கு பின் தாரம் படத்திற்கான தெலுங்கு ரிலீஸுக்கான அந்த உரிமையை வந்துட்டு இவர்கிட்ட சொல்லாமல் அந்த உரிமையை விற்றுட்டது தான் இவங்க 2 பேருக்கும் இடையிலான மோதலுக்கு காரணம். அதுக்கப்புறமா இவரை எப்படியே விட்டுறக்கூடாது, சமாதானப்படுத்தணும்னு எம்ஜிஆர் வந்து முயற்சி மேற்கொள்கிறாரு. அப்படி தான் 1961 சோமசுந்தரம் நடிகர் எம்ஜிஆரை வைத்து அரசியலங்குமரி என்ற திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. இதில் சாண்டோ சின்னப்ப தேவரை ஒரு சீனில் நடிக்க வச்சா நல்லா இருக்கும்னு எம்ஜிஆர் யோசித்து சோமசுந்தரத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்களும் போயிட்டு சின்னப்ப தேவர்கிட்ட பேசுகிறாங்க. அதன்படி எம்ஜிஆர் சொன்னதும் போய் சின்னப்ப தேவர்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் சின்னப்ப தேவர் முடியவே முடியாது, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க என சொல்லியிருக்காரு. இதை அப்படியே வந்து எம்ஜிஆர் கிட்ட சொன்னதும் அவரோ, சின்னப்ப தேவர் உங்களால் தான் வளர்ந்தவர், அது எப்படி அவர் முடியாது என்று சொல்லலாம், நீங்கள் திரும்பவும் போய் பேசுங்க என கூறி அனுப்பியிருக்காரு. எம்ஜிஆர் சொல்லி அனுப்பதை கேட்ட சின்னப்ப தேவர், அவர் இப்படியா சொன்னார், வா நேரில் போய் கேட்போம்னு எம்ஜிஆர் கிட்ட சண்டை போட கிளம்பியிருக்கார். படப்பிடிப்பு தளத்துக்கு வந்த சின்னப்ப தேவர் ஆவேசமாக சண்டை போட எம்ஜிஆரை நோக்கி ஓடியிருக்கார். இதை கவனித்த எம்ஜிஆர் சாதாரணமாக வந்து சின்னப்ப தேவரை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் மேக்கப் ரூமுக்கு தூக்கிட்டு போய் அங்கே அவருக்கு மேக்கப் போட்டு படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா 2 பேருமே சமாதானமாகி நடிகர் எம்ஜிஆரை வைத்து மீண்டும் சின்னப்ப தேவர் அவர்கள் தயாரித்த திரைப்படம் தான் தாய் சொல்லை தட்டாதே. இந்த திரைப்படம் 1961 வெளியாச்சு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது.